welcome to Archana's Food Trails. இன்னைக்கு ஒரு சிம்பிளான தொகையல் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து சுட சுட சாதத்துல இந்த பரங்கிக்காய் தொகையல் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இந்த பரங்கிக்காய் தொகையல் வந்து ரொம்ப ஈஸி பண்றது, ரொம்ப மினிமல் இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ இந்த தொகையல் எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாமா? ஸோ ஒரு பேன்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எண்ணெயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதை வறுத்துக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா பிச்சுட்டு போட்டுருங்க. இதையும் வந்து வறுத்துக்கலாம். இதோட கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு 4-5 வத்த மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பேனுக்கு வந்து மாற்றிக்கலாம், பிளேட்டுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்க போகிறோம். ஸோ இது ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி பார்த்தா வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சதோடு சேர்த்து உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வதக்கி வச்சுருக்கிற பூசணிக்காய், பரங்கிக்காவையும் மஞ்சள் பூசணிக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த தொகையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து அதில் நல்லெண்ணெய் விட்டு, ஸோ இந்த எண்ணெய் சூடானோடனே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்த தொகையல் மேலே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிம்பிளான பரங்கிக்காய் தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பரங்கிக்காய் தொகையல் ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். தேங்காய் போட்டு பண்ணலாம். தேங்காய் போடாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறைய நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.